சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யோசிச்சது பண்ணல. யோசிச்சிருக்கணும் பார்வதி. இந்த உலகத்துல ஆண்களை விட பெண்கள் தான் மன வலிமை படைச்சவங்கன்னு நான் எங்க அம்மாவை பார்த்தோம், மலரை பார்த்தும் தான் உணர்ந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு கோழத்தனமான முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, சமுதாயத்துல பல பெண்கள் தற்கொலை தான் தீர்வு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு பெரிய முட்டாள்தனம். அது உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற பெத்தவங்க, கூட பிறந்தவங்கன்னு உங்களை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க கொடுக்கிற தண்டனையா மட்டும் இல்லாம சாகுற வரைக்கும் நரக வேதனை தான் உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஜெயிச்சு மத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்றதுதான் பெண்களுக்கு அழகு. வாழ்க்கையில மலருக்கு வராத பிரச்சனையா நீங்க பாத்துட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க அவ பிறந்ததுல இருந்தே பிரச்சனைகளை மட்டும்தான் சந்திச்சிருக்கானு. அப்படிப்பட்ட அவ தைரியமா இல்ல, நம்பிக்கையோட மன திடத்தோட போராடிட்டுல இருக்கா. உங்களுக்கே அந்த தைரியம் வர மாட்டேங்குது. எப்படி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தோல்வி இல்லைங்கிறது உறுதியோ, அதே மாதிரி பெண்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பார்வதி, உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ சந்தோஷதான் மேலும் மேலும் தண்டிக்க நினைக்கிற. ஏற்கனவே செய்யாத ஒரு தப்புக்கு பழியை ஏத்துக்கிட்டு அவர் ஜெயில தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டனா ஜெயில் தண்டனையை விட நீ அவருக்கு கொடுக்கிற தண்டனை தான் அவரை இன்னும் சித்திரவதை பண்ணும். தோல்வியை ஏத்துக்கிறத விட பெரிய தோல்வி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது பார்வதி. அத நீ ஏத்துக்கவும் கூடாது. தைரியமா பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும், புரியுதா? அக்கா, நாங்க எல்லாரும் உனக்கு பக்க பலமா உன் கூடவே தான் இருக்கோம். சந்தோஷ் மாமாவை சீக்கிரத்திலேயே வெளியே எடுத்துடலாம். எங்களை நம்பு, காலத்தை நம்பு. வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு நொடி இப்படிங்கிறதுக்குள்ள மாறிரும். அதிசயம் எல்லாம் நடக்கும்க்கா. சந்தோஷ் மாமா ஏன் தன்னையே இப்படி பழி வாங்கிக்கிறாருன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா மாமாவை நானும் அர்ஜுனும் வெளியே எடுப்போம். இத நான் என் உசுரை விட பெருசா நினைக்கிற என் அக்கா மேல சத்தியம். அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அதுவும் ஏன் தலை மேல அடிச்சு. என்னக்கா யோசிக்கிற? சத்தியம் பண்ணுக்கா. தாயை போல் தெய்வம் ஏதுமில்லை, ஆளுக்கோர் கண் கொண்டு